ஒன் வே டெய்லி பைபிள்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நிறைய வேளையில் நம்ம யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? நம்ம ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேளையில் நம்ம யோசிக்கிறோம். ஏன் அந்த காரியத்தை அப்படி நம்மளுக்கு யோசிக்க தோணுது அப்படின்னா, நமக்குள்ளேயே நிறைய குறைபாடு இருக்குது. நான் இவ்வளோ அழகாக நான் படிக்க மாட்டேன், எனக்கு இவ்வளோ ஞானம்லாம் கிடையாது, நான் இவ்வளோ அழகாலாம் கிடையாது, நான்லாம் பாடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அதிகமாக நம்மளை பேசிகிட்டே இருப்போம். நமக்குள்ள குறைவைகளை நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம். நான் இப்படி இருக்கேன், நான் மற்றவங்க மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலையில் அந்த காரியத்தை நினச்சி யோசிக்கிறீங்களங்க. ஆனால் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, என்ன தெரியுமாங்க? எஸ்ஐயா 44:23 சொல்லப்படுது, நான் உன்னை உருவாக்கினேன். ஆமாங்க, நம்மளை படித்தது தேவன் தானங்க. நம்மளுக்கு அதிகாரம் இந்த உடம்புலையோ இந்த உயிரிலையோ அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அது தேவனுக்கு மட்டும் தானே. அப்போ நம்ம குறைவாக இருக்கோன்னா அந்த குறைவை தானே ஆண்டவரை நிறைவாக்குவேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. ஆகாயத்து பட்சிகளே போஷிக்கிற தேவன் நமக்கு போஷிக்க மாட்டாரா? நம்ம தான் நிறைய வேளையில அவருடைய அன்பு தெரியாம விலகி போறோம். நம்மளை உருவாக்குன தேவனுக்கு நம்மளுடைய தேவைகள் என்னென்ன தெரியுங்க. உங்க வாழ்க்கைய குறைய நினைக்காம ஆண்டவர் எனக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி பேசி பாருங்களேன். உங்க வாழ்க்கை, உங்களுடைய எண்ணம் எல்லாமே மாறும். நீங்கள் ஆசிரியப்பட்டவர்கள் தேவனுடைய ஆசிரியராகாமே.